முயற்சிகள் வெல்லும் சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்டான பொரி அல்வா வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். பொரி வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் வந்து அவல் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து இது மாதிரி 2 உடச்சி வச்சுக்கோங்க. பாதாம் பருப்பு ஒரு 10 எடுத்து இதே மாதிரி 2 உடச்சி வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பொரி அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வந்து பொரி அல்வாவுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த பொரி பொட்டுக்கல்ல அவல் எடுத்துருந்த பாருங்க, இது எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க. போட்டு இதை கொஞ்சம் நேரம் வந்து ஊற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து இதில் வந்து தண்ணியில் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இதை எடுக்கணும். அதை அடுத்தது நான் காட்டுறேன். இப்போ வந்து அது பொரி வந்து ஊறுற வரைக்கும் நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கடாய் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வெல்லத்தை நான் நுணுக்கி வச்சுக்கிட்டேன், நீங்களும் நுணுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை போட்டுட்டு இதில் வந்து லேசாக கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது கொஞ்சம் கரைஞ்சா போதும். நான் கரைஞ்சதுக்கப்புறம் இதையும் நான் காட்டுறேன். பாருங்க, நம்ம வெல்லம் போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை எடுத்துட்டு நம்ம இது மாதிரி ஒரு வடிகட்டி இருக்குது பாருங்கள், அதில் எடுத்து இதை ஊற்றிக்கோங்க. கல் மண் எதுவும் இருந்தால் நமக்கு வந்து அப்படியே நின்றுக்கும். இப்போ வந்து இதை வடிகட்டிட்டு அடுத்தது வந்து என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பொரியை வந்து தண்ணீரை போட்டு ஊற வச்சுருந்தேன் பாருங்கள், அது ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து கையால் இப்படி நல்லா வந்து இப்படி புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் பொரி போட்டிருந்தேன் பாருங்கள், அதை வந்து இந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பொரி அல்வாவுக்கு வந்து பொரியை வந்து நான் ஒரு கிண்ணத்தில் வந்து வலிச்சு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி வெல்லத்தை வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வெல்லத்தை வந்து இந்த இதில் வந்து எல்லாம் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வந்து ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நான் கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நம்ம வெல்லமும் இந்த பொரி வந்து அரைச்சி வச்சோம் பாருங்கள், அதையும் நல்லா வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த கடாயை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருந்தோம் பாருங்கள், அதுலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுத்தது நெய் எடுத்துருந்தோம் பாருங்கள், இந்த நெய்யையும் இதோட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பாதாமையும் முந்திரியையும் நம்ம வந்து இதில் வந்து வறுத்துக்கலாம். நான் இதை வறுத்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம பாதாமும் முந்திரியும் போட்டிருந்தோம், அது வந்து கொஞ்சம் நேரம் இப்படி வறுபட்டுச்சுன்னா போதும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வெல்லத்தையும் இந்த பொரியையும் அதையும் வந்து இதோட வந்து கலந்துக்கோங்க. நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. சுத்தமாக வலிச்சு விட்டாச்சு. இதில் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருந்தோம் பாருங்கள், அதை வந்து இந்த எல்லா எண்ணெயும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. இந்த அல்வா பதம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நமக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. அல்வா பதம் வந்துருச்சுன்னா எப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின இந்த ஆயில் நெய் எல்லாம் வந்து இந்த சைடெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கடாயில் வந்து இப்படி ஒட்டாமல் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா இப்படி ஒட்டாமல் இந்த கடாயில் வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சுவையான டேஸ்டான பொரி அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.